மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க குழந்தைகளுக்கு ஆசையானதை பாஜகவினர் கொடுத்தார்களே தவிர ஏமாற்றவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விளக்கமளித்துள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வுக்கு எதிராக திமுகவினர் எப்படி கையெழுத்து வாங்கினார்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டதாக கூறிய தமிழிசை, நாடாளுமன்றத்தில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஜய் கூறிய கருத்து உண்மைதான் என்று தமிழிசை கூறினார். பார்லிமெண்ட் போனா இதை பத்தி பேசணும் என்று குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க போய் அவங்க எல்லாம் ஒன்னும் செய்ய போறது இல்ல. வெளிநடப்பு செய்வாங்க, இல்லைன்னா கூச்சல் போடுவாங்க. கட்டாய கையெழுத்து எங்கேயுமே வாங்கல. அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு வாங்குற. ஏன் இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயப்படுகிறார்கள்? முதலமைச்சர் சொல்றாரு, பரிகசிக்கப்படு சிரிப்பா இருக்கு அவருக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை. அப்புறம் ஏன் கெடுபிடி? ஏன் காவல்துறையை வச்சு அவ்வளவு கெடுபிடி? என்ன ஒரு கையெழுத்து வாங்க விடாம 3 மணி நேரம் நிக்க வச்சதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டுதான் இருந்தீங்க.